என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, நம்ம ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டேன். அதெல்லாம் நீங்க இப்ப எதுக்கு பண்றீங்க? ஏன் இந்த வீட்டுல நேரம் குறிக்கிறதெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணுமா? நாங்க செய்யக்கூடாதா என்ன? இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடலாம். என்ன மாமா? கரெக்ட் மச்சான். இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு வர வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா. சீனு, நீ ஊட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் நம்ம வீட்டுல தான் வைக்கணும். அதான்டா நம்ம வீடு ராசியான வீடுடா. அப்பதான் சீக்கிரம் குழந்தை பிறக்கும். ஆமாடா, எங்க கையில ஒரு பேரனோ பேத்தியோ பெத்துக்குறா. ஐயோ மாமா, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மாமா. நடக்கும். டேய், நீ பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ, சரியா? அப்புறம் எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். வா வா மாயா, பேக் எடுத்துட்டு போ. டேய் சந்தோஷம் பாருங்க. டேய், என்னடா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க? அண்ணனை கேட்டுதானே முடிவு பண்ணணும். அக்கா, என்னக்கா நீ? அன்னைக்கே அண்ணன் சொன்னார்ல, இந்த விஷயங்களை எல்லாம் நான் முடிவு பண்ண மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆமா பத்மா, நல்ல காரியத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது. சரி சரி, ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பாருங்க. போங்க போங்க மச்சான், நம்ம சீனு மாயாவோட சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணணும்ல. ஃபுல் டெக்கரேஷன் நம்ம தான். வாங்க போலாம், ஜமாயிச்சிரலாம். என்ன நீ இது? இவங்களை ஊட்டிக்கு போக விடாம தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா இப்ப என்ன இப்படி சொல்றாங்க? இரு, இத கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். என்ன கணக்கு பாருன்னு சொன்னேன். நானும் கணக்கு பண்ணதாமா பாக்குறேன். நீ எந்த கணக்கு பாக்குறேன்னு தெரியும். கையிட. இப்படி எல்லாம் சொன்னா அப்புறம் நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப இன்சடானி. அப்போ தோல்ல மட்டும் கை போட்டுக்கோ. டேய், சொல்றதெல்லாம் ஒழுங்கா கவனி. சரி சரி. டேய், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் நீ கவனிச்சியா? நீ சொல்ற எதுவுமே என் காதல விழல. இந்த கணக்கெல்லாம் பாக்குற மூட்லயும் நான் இல்ல மாயா. ரொம்ப நாளா முடிக்காம ஒரு கணக்கு இருக்கு. விளையாடிட்டு இருக்காத, ஒழுங்கா வேலைய பாரு. ஃபோக்கஸ் பண்ண முடியலையே. உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் இப்ப வேற விஷயத்துல இருக்கு. எனக்கு முக்கியமான விஷயத்துல தானே கவனம் இருக்கும். இதெல்லாம் நல்லா பேசு. நான் உன்கிட்ட மல்லிகை பூவும் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் கேட்டேன்ல, அது வாங்கினியா? அதெல்லாம் எப்போ ஆர்டர் போட்டுட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, மதுரை மல்லி 20 முழம், அப்புறம் வாணியம்பாடி மக்கன் பேடா ஸ்வீட் 1 கிலோ, அப்புறம் ஹைதராபாத் பாதாம் அல்வா 1 கிலோ, எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டேன். இப்படி கிலோ கணக்குல ஸ்வீட் சாப்பிட்டா ஒரே நாள்ல சுகர் வந்துரும்டா. ஒரு நாள்ல ஒண்ணும் ஆயிடாது மாயா. எதுக்கு ஆர்டர் பண்ண? நேர்லயே போய் வாங்கிருக்கலாம்ல. அது 2 தடவையும் நான் நேர்ல போய் வாங்கிட்டு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. 2 தடவையும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அதான் யாரு கண்ணும் படாம இருக்க எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுட்டேன். எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சாயங்காலம் டைமுக்குள்ள கரெக்டா வந்துடும். பரவாயில்ல, இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப நல்லாவே யோசிக்கிற. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி மாயா, நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும். நான் தள்ளி போக விடவே மாட்டேன். அண்ணி, மல்லிப்பூ ஸ்வீட் எல்லாம் வருதாம். இத்தனை நாளா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடத்த விடாம தடுத்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நடந்துரும் போல இருக்கு. எனக்கும் அதான் பயமா இருக்கு. இந்த வீட்ல நம்ம பேச்ச யாராவது கேக்குறாங்களா?
சாருவோட கல்யாண நாள் வர வரைக்கும் எப்படியாவது இது நடக்க விடாம பண்ணிடலாம் நினைச்சேன். முடியாது போல இருக்கே. இது நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. திரும்ப எதையாவது ஐடியா குடுக்கறேன்னு சொல்லி என் தலையில தூக்கி எதையாவது போட்டுறாத. இப்பதான் தொட்டில் அடிபட்டதே சரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. இது கொஞ்சம் தெய்வீகமான ஐடியா. என்னது? இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. அது இல்ல அண்ணி, இன்னைக்கு சஷ்டி. சரி, இப்ப அதுக்கு என்ன? நாம முருகனை வேண்டிக்கிட்டு மருதமலைக்கு மாலை போட்டுப்போம். அப்படி போட்டுக்கிட்டா? வீட்டுல ஒருத்தங்க மாலை போட்டுக்கிட்டா எல்லாரும் சுத்த பத்தமா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு பயபக்தியும் இருக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு மருதமலைக்கு வேற போகணும், கால்நடையா போறோம்னு ஒரு பில்டப் கொடுத்துடலாம். இது ரொம்ப நல்ல ஐடியா தான். பேசாம நம்ம ஒரு வாரம் மாலை போட்டுப்போம். இல்லனா நாளைக்கு கோயிலுக்கு போறோம்னு சொன்னா தள்ளி வச்சாலும் வச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம 2 பேருமே மாலையை போட்டுருவோம். நீயும் போட்டுக்க போறியா? நீங்க மட்டும் மாலை போட்டுக்கிட்டா டவுட் வந்துரும் அண்ணி. நானும் சேர்ந்து போட்டுக்கிறேன், அப்போதான் நிஜம்னு நம்புவாங்க. இருங்க வரேன். பாத்தீங்களா அண்ணி, எல்லாத்தையும் வாங்கி ரெடியா வச்சிருக்கேன். நீ என்னை விட ரொம்ப வேகமா இருக்கியே பார்வதி. இத நான் வேற ஒரு விஷயமா வாங்கினேன். இப்போ எதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஏற்பாடு பண்றதுக்குள்ள இந்த மாலையை போட்டு நம்ம நிறுத்திடுவோம். சரி போ.